வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரை. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஒன்று வாங்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 முட்டை, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, மல்லி இலை கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை கழுவிட்டு அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்லைஸ் நமக்கு தேவைப்படாது. மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிடலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணோன்னா அது வேகாது. ஓரளவுக்கு நம்ம மீடியம் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடுவில் கொஞ்சத்தை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போது எல்லா ஸ்லைசஸ்லேயுமே நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம நடுவில் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள ஸ்லைசஸ்லேயே நம்ம கட் பண்ணிடலாம். நடுவில் உள்ளதை நம்ம தனியாக கட் பண்ணி அதை கீழெல்லாம் போடக்கூடாது. அதை நம்ம திருப்பியும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா ஸ்லைசஸ்க்குமே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி நான் மீதம் உள்ள ஸ்லைசஸ்க்கு செஞ்சுட்டு நடுவில் இருக்கிற அந்த போர்ஷனே நான் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம கீழே போடாமல் இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சிடலாம். நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தா அந்த சின்ன சின்ன துண்டுகளை ஒரு பவுலில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். இப்போ 2 முட்டை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்லைசஸை நம்ம ஒரு பேனில் வச்சிடலாம். இது நம்ம தோசை தவாலையும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பேன்லேயும் பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான்ஸ்டிக்னால் ஈஸியாக ஒட்டாமல் வரும். தோசை பேனில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கீழே எண்ணெய் ஊற்றி சுட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் துண்டுகளை உள்ளே வச்சிடலாம்.
இதை வச்சுட்டு இப்போ இது நடுவில் வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபில்லிங் சேர்த்துடலாம் உள்ள. இதை மாதிரி எல்லாத்துக்குள்ளேயுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக விடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் வந்து உள்ளே வைக்க முடியாது. ரொம்ப பெரிய ஸ்லைசஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் வந்து வேகாது. அதனால தான் நான் சொன்னேன் மீடியம் ஸ்லைசஸாக தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைட் திருப்பி விட்டுலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சைட் திருப்பிடலாம். நெக்ஸ்ட் சைடும் நம்ம அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம். நமக்கு வெங்காயம் தக்காளிலாம் குயிக்காக குக் ஆகிடும். அந்த கத்திரிக்காய் குக் ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள கத்திரிக்காவையும் நம்ம உள்ளே சேர்த்து அதுக்குள்ளே உள்ள ஃபில்லிங்கை சேர்த்து இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணையங்கள் புதிய ரெசிபிகளுக்காக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.